வெயிட் லாஸ் பண்றவங்க காமனாவே சில மூட நம்பிக்கையோட வந்து இருப்பாங்க. அதனாலே நிறைய பேரால வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது. சோ இந்த வீடியோல ஒரு 5 மூட நம்பிக்கை வந்து நான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு கரெக்டான கைடன்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் மித் என்னன்னா, கம்மியா சாப்பிட்டா நிறைய வெயிட் குறையும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பர்டிகுலரா யாரு வந்து நிறைய பண்றாங்க அப்படின்னா லேடிஸ் வந்து பண்றாங்க. வீட்லயே வந்து இருக்காங்கன்னு வரும்போது காலைல வந்து சாப்பிடவே மாட்டாங்க, மதியானம் லேட்டா வந்து சாப்பிடுவாங்க, நைட்டும் அதே மாதிரி லேட்டா வந்து ஆகும். சில டைம் ஒரே வேலை வந்து சாப்பிட்டுட்டு அதே மாதிரி வந்து விட்டுருவாங்க. இப்படி பண்ணும்போது நம்மளோட பாடியில மெட்டபாலிசம் ரொம்பவே வந்து அடி வாங்கிடும். அப்ப மெட்டபாலிசம் ப்ராப்பரா உங்களோட உடம்புல வந்து இல்லை அப்படின்னா நீங்க என்னதான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது. அது காரணமா இருக்கிறதே கம்மியா வந்து சாப்பிடுறது, சாப்பிடாமே வந்து இருக்கிறது, இந்த மாதிரி பண்றதுதான். செகண்ட், கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலே அது ஃபேட்டா வந்து மாறிடும், ஃபேட்டா இருக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வந்து காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணும் போதும் கார்போஹைட்ரேட் வந்து சாப்பிடணும். அப்படி நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா தப்பு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எப்ப வந்து நம்மளோட பாடியில ஃபேட் வந்து அதிகமாகும் அப்படின்னா, நீங்க நார்மலாவே ஃபேட்டை வந்து அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபேட் வந்து அதிகமாகும். இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கார்போஹைட்ரேட் மட்டும் கிடையாது, எதை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கனாலும், ஈவன் புரோட்டீனையே உங்களோட மெயின்டைன் கேலரிஸ்க்கும் மேல நீங்க வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா அப்பதான் ஃபேட்டா வந்து அது கன்வெர்ட் ஆகும். அது வரைக்கும் வந்து ஃபேட்டா வந்து மாறாது. ஸோ கார்போஹைட்ரேட்டை ஒரு எனிமியா நினைச்சு நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் மித்து, வெயிட் லாஸ் பண்றப்ப எதனா ஒரு பேக்கடு ஃபுட் வந்து சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த பேக்கடு ஃபுட்ல ஃபேட் ஃப்ரீ, லோ ஃபேட் அப்படின்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா சுகர் வந்து அதிகமா வந்திருக்கும். இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபுட்ல வந்து ஃபேட் இருக்கும், ஆனா வந்து அவங்க ஃபேட் ஃப்ரீன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்ப கண்ணுக்கே தெரியாம நிறைய சுகர்ஸ் வந்து அதுல வந்து இருக்கும். இதனாலேயே நிறைய பேரால வந்து வெயிட் குறைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஃபோர்த் மித், வெயிட் லாஸ் பண்றப்ப ஃப்ரூட்ஸ் எதையுமே வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஃப்ரூட்ஸ்ல இருக்கிறதுமே வந்து சுகர் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் ஃப்ரூட்ஸையே வந்து சாப்பிடவே மாட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்ல வந்து சுகர் இருக்கு, ஆனா எல்லா சுகருமே வந்து ஒண்ணு கிடையாது. எல்லா சுகரும் ஒரே மாதிரி வந்து நம்மளோட பாடி மெட்டபாலிசம் வந்து பண்ணாது. ஃப்ரூட்ஸ்ல இருக்க சுகர் வந்து ஹெல்த்தி தான். ஏன்னா ஃப்ரூட்ஸை எப்பப்போ வந்து நீங்க அப்படியே சாப்பிடுறீங்களோ அது கூட ஃபைபர் வந்து உங்களோட உடம்புக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு வரும்போது அது ஆக்சுவலி ஹெல்த்தி தான். ஆனா சுகரை வந்து ஒரு காரணமா வச்சு நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்றப்ப அது சாப்பிடாமே வந்து இருக்காங்க.